இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒற்றை தலைவலியால் அவஸ்தைப்படுறவங்க இந்த 5 ஆயுர்வேத வைத்தியத்தை ட்ரை பண்ணாலே போதும். ஒரே தடவையே செய்யும் போதே அது எல்லாமே சரியாயிடும். ஒற்றை தலைவலி ஏற்பட மன அழுத்தம், தூக்கமின்மை, ஹார்மோன் மாற்றங்கள், உடல் காரணிகள், மருந்துகள் உள்ளிட்ட பல காரணங்கள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பி சாப்பிடும் உணவுகள் அல்லது பானங்கள் கூட உங்களை ஒற்றை தலைவலிக்கு காரணமாக இருக்கும் என்பது உங்களுக்குமே தெரியுமான்றது தெரியாது. குறிப்பாக ப்ராசஸ்டு உணவுகள் சிலருக்கு ஒற்றை தலைவலியை தூண்டும். அதிக அளவு சோடியம் உட்கொள்வது இரத்த அழுத்தத்தை அதிகரித்து தலைவலி அல்லது ஒற்றை தலைவலியை நம்மளுக்கு உண்டாக்குது. ஒற்றை தலைவலி ஒரு நரம்பியல் கோளாறு. இது பொதுவாக மருந்து மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களோட தான் நம்ம சிகிச்சை கொடுப்பாங்க. ஆயுர்வேதத்தில் ஒற்றை தலைவலிக்கு சிகிச்சை மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி செய்கிறாங்க. அப்படி செய்யப்படும் மருந்து ஒற்றை தலைவலிக்கு நிவாரணம் அளிக்குது. ஆயுர்வேதம் மனம், உடல் மற்றும் ஆவி ஆகியவற்றை இணைந்து எந்த நோய்க்குமே சிகிச்சை அளிக்கும். ஆயுர்வேத வல்லுநர்கள் உயிரினங்கள், காற்று, நீர், வானம், நெருப்பு மற்றும் பூமி ஆகிய 5 கூறுகளால் ஆனது என்று சொல்றாங்க. இந்த கூறுகள் உடலின் ஆற்றல், வாத, பித்தம் மற்றும் கபம் பிரச்சனைகளை சரி செய்து. இந்த வழியில உடலில் அனைத்து பாகங்களுக்கும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. ஆயுர்வேதத்துல ஒற்றை தலைவலிக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தும் கூறுகள் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். ஒற்றை தலைவலிக்கான ஆயுர்வேத சிகிச்சை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் காமின் படி உடல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க தளர்வு நுட்பங்கள் பயன்படுத்துறாங்க. இந்த முறைகள் உடல் வலி, தலைவலி, இரத்த அழுத்தம், மன அழுத்தம் ஆகியவற்றை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. பஞ்சகர்மா தெரப்பி, பஞ்சகர்மா சிகிச்சை உடலை சுத்தப்படுத்தி மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குது. இதன் காரணமாக வலி போன்ற கடுமையான பிரச்சனைகளை படிப்படியா அது குறைக்கிறது. அடுத்தது யோகா என்பது மிகவும் பழமையான நடைமுறை. இது மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்து உடல் நிம்மதியாகவும் இருக்கும். யோகா ஆசனங்கள் நமது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுது. வழக்கமான உடற்பயிற்சி ஒற்றை தலைவலியின் விளைவை குறைக்கும். வழக்கமான உடற்பயிற்சி நம்ம உடலில் உள்ள எண்டோர்பின்களை வெளியிடுகிறது. இவை இயற்கையான வலி நிவாரணிகள் தான். இது கவலை மற்றும் மன அழுத்தத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பத்தியாதி சூரணம் என்பது பல்வேறு மூலிகைகளின் கலவையிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு திரவ பொருள் தான். ஒற்றை தலைவலி சிகிச்சைக்கு இந்த ஆயுர்வேத மூலிகைகளை உணவுல பயன்படுத்துறாங்க. ஒற்றை தலைவலிக்கு ஆயுர்வேத சிகிச்சை பயனுள்ளதா? கண்டிப்பா. ஒற்றை தலைவலியை சரி செய்வதில் ஆயுர்வேத சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அடிப்படை காரணங்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் நீண்ட கால நிவாரணத்தையும் அது ஊக்குவிக்கும். முழுமையான தீர்வுகளையும் ஆயுர்வேதம் வழங்குது. ஒற்றை தலைவலிக்கு ஆயுர்வேத வைத்தியத்தில் ஏதேனும் பக்க விளைவுகள் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின் கீழ் நம்ம சரியாக பயன்படுத்தும் போது ஆயுர்வேத வைத்தியங்கள் பொதுவாக பாதுகாப்பானது தான் மற்றும் பெரிய பக்க விளைவுகளிலிருந்து விடுபடும். இருப்பினும் தனிப்பட்ட உணர்திறன் மற்றும் ஒவ்வாமை ஆகியவற்றை நம்ம கருத்துல வச்சுக்கணும். ஒற்றை தலைவலியை தடுக்க ஆயுர்வேதம் உதவுமா? கண்டிப்பா உதவும். ஆயுர்வேதம் உடல் ஆரோக்கியத்தை சமநிலைப்படுத்தும் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்தும் ஆகியவற்றில் கவனம் செலுத்துது. இது ஒற்றை தலைவலியை தடுக்க உதவும். ஆயுர்வேத வாழ்க்கை முறை பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தனிநபர்கள் ஒற்றை தலைவலி குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.